கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இன்னும் அரசியல் சூடுபிடித்துதான் கொண்டிருக்கிறது. 2 அரசியலுக்கும் பயங்கரமான ஒரு நிலவி இருக்கிறது. டிவிகே சொன்னது போல இந்த போட்டி டிவிகேக்கும் டிஎம்கே தான் இந்த போட்டி என்று ஓப்பனாக சொன்னார். அதைத்தான் டிஎம்கே சொல்கிறது, இந்த போட்டி அவர்களுக்கு என்று. ஆனா டிஎம்கே சில விஷயங்கள்ல விஜயை ரொம்ப தரைக்குறைவான சில விஷயங்களை வைத்து விடுகிறது. என்ன இவரால என்ன பண்ணிட முடியும் அப்படி என்று சொல்கிறார்கள். டிஎம்கே கட்சியின் உதயநிதி ஸ்டாலின் இப்படி விஜயை சில விஷயங்கள் மட்டம் தட்டி பேசியிருக்கிறார். அவங்களுடைய பொதுக்கூட்டத்தில் இப்படி பேசியிருப்பது நன்மையா? 2026ஆம் ஆண்டு இது நம்முடைய ஸ்டாலின் கட்சிக்கு டிஎம்கே கட்சிக்கு நல்ல ஒரு விதத்தை ஏற்படுத்துமா அல்லது வேறு விதமான சில விஷயங்கள் நடந்துடுமா என்பதை தான் நமக்கு இந்த வீடியோல பேசிப்போம். வாங்க வீடியோக்குள்ள வரலாம். ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க. வணக்கம். உதயநிதி ஸ்டாலின் ஒரு பொதுக்குழுவில விஜய ரொம்ப இதா பேசியிருக்கிறார். சரி, பேசட்டும். விஜய்க்கும் பேசியவருக்கும் விஜய்க்கும் ரொம்ப தூரம் இருக்கிறது என்பதை ஸ்டாலின், அதாவது உதயநிதி அதை உணரவில்லை என்று நினைக்கிறேன். இருந்தாலும் அவர் பேசிய அரசியல் சில விஷயங்கள் அப்படித்தான் இருக்கும். அங்கேயும் கூட்டாளிகளும் கூட்டு கட்சிகளும் கைத்தொட்டு ஆரவாரம் செய்கிறார்கள் என்பது தெரிகிறது. இருந்தாலும் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். அதாவது அவ்வளவு சீக்கிரம் ஒரு மனிதனை இடப்பட முடியாது. இப்போ விஜய்க்கு நிறைய சப்போர்ட்டுகள் கிடைக்குது. அதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். ஏன்னா அடுத்த 2026ஆம் ஆண்டு என்ன நடக்கும், எதுவாக நடக்கலாம். அப்படி எதிர்க்க சில கட்சிகள் விஜய் சார்பாகவும் பேசுகிறார்கள், உங்களுக்கும் சார்பாகவும் பேசுகிறார்கள். உங்களை எதிர்த்துதான் இங்கே பல கட்சிகள் இருக்கும் என்பதை நமக்கு நல்லாவே தெரியும். இடையில் நமக்கு போட்டியிட்டு ரொம்ப தீவிரமான ஒரு போட்டியில தான் நம்ம வெற்றி பெற்று வந்தோம். அதை நமக்கு மறந்துடக்கூடாது. இடைக்காலத்தில் டிஎம்கே ஆட்சியை பிடிக்காமலே தத்தளித்துக் கொண்டிருந்த காலங்களும் உண்டு. அதை ஸ்டாலின் மறந்துடக்கூடாது. அதை எதுக்கு சொல்றாங்கன்னா, அப்பேற்பட்ட காலமாக தான் இருக்கு. அடுத்த 2026ஆம் ஆண்டு டிஎம்கே இந்த ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக ஒரு வலுவான ஒரு டீமாக சில விஷயங்களை பயன்படுத்த வேண்டும். உங்களை எதிர்த்து நிற்கும் டிவிகே கட்சியா இருக்கட்டும், பிஜேபி அதிமுக கட்சியா இருக்கட்டும், சீமான் கட்சியாக இருக்கட்டும், எல்லாரையும் அந்த அளவுக்கு ஒரு தராசு போட்டு இடம் போட்டுறாதீங்க. நிச்சயம் வேறு வழி இருக்கிறது. மக்கள் பல விஷயங்கள் பல விதங்களாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசியலில் பல மாற்றங்களை உருவாக்குவதற்கு இன்னைக்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பதையும் நான் எச்சரிக்கிறேன். இப்படியெல்லாம் நீங்கள் வலுக்கட்டாயமாக மாறி மாறி சவடால் விட்டு இருந்தால் இவரை செவடால், இவர் அவரை செவடால், மக்களுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு தான் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்ல இருக்கிறோம். அதை பற்றி பேசுங்கள். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை வெற்றி பெற்றால் மக்களுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க, என்ன பண்ண போறீங்க, அதை மட்டும் பேசுங்கள். இங்கே சண்டை இல்லை. சண்டைக்காக நிற்கிறதுக்கு மக்கள் வெயிட் பண்ணல. சண்டை இருந்தால் அங்கே சாக்கடைகள் ஓடுவது வழக்கம். அதை மட்டும் மைண்டில் வைத்துக் கொண்டு சில விஷயங்களை தக்க சமயமாக கடைபிடிங்கள். 2 பேருக்கும் தான் நான் சொல்கிறேன். டிஎம்கே இருக்கட்டும், டிவிகே இருக்கட்டும், 2 பேருக்கும் அப்படித்தான். இந்த போட்டி, இந்த செவடவாலை விட்டுட்டு மக்களுக்கு அடுத்த கட்டம், அடுத்த தலைமுறைக்கு என்ன பண்ண போறோம் அதை மட்டும் சொல்லுங்கள். உங்களுடைய ஓட்டுகள் உங்க வெட்டியில் விழும் என்பதை நான் உங்களுக்கு திட்டவட்டமாக தெரியப்படுத்துகிறேன். நான் பார்க்கும் போதெல்லாம் நீங்கள் மாறி மாறி குற்றம் கூறி குறை கூறிக்கொண்டே நீங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வெளிப்படுகிறீர்கள். அவரை அப்படி என்று சொல்கிறீர்கள், இவரை இப்படி என்று சொல்கிறீர்கள். அப்படி என்று பல விதங்கள் பல வாதங்கள் இங்கே போகின்றிருக்கு. அதை கைதட்டி எதிர்கட்சி ஆளுங்கட்சி கைதட்டி அதை சிரிக்கிறார்கள், பார்க்கிறார்கள். அவர்களுக்கு வேறு வேலை இல்லாதது போல இப்பேற்பட்ட சூழல்கள் எல்லாம் பண்ணி கொண்டிருக்காங்க. 2 கட்சி தான் நானும் சொல்கிறேன். நீங்கள் பண்ண வேண்டியதை பண்ணுங்க. மக்கள் உங்களுக்கு நிற்பார்கள் என்பதை மக்கள் யோசிப்பார்கள். இந்த ஆட்சி மக்களை தீர்ப்பு. நீங்கள் எவ்வளவுதான் பணம் கொட்டினாலும் மக்கள் ஒரு முடிவோட இருக்கிறாங்க. அந்த முடிவை உங்களால் மாற்ற முடியுமா? மாற்றி காட்டுங்கள். அப்படி நீங்கள் மாற்றி காட்டினால்தான் அடுத்த 2026ஆம் ஆண்டு ஒரு தலைவர் உருவாகலாம், அல்லது நீங்கள் தான் தலைவராகவும் இருக்கலாம். அப்படி என்ற ஒரு போட்டி இங்கே நிலவுகிறது. அதனால் மாற்றி மாற்றி உங்களுடைய போட்டிகளை குறை சொல்வதை விட்டுட்டு நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் என்ன பண்ண போறோம், மக்களுக்கு அடுத்த கட்டம் என்ன செய்யணும், அதை பற்றி யோசியுங்கள். அதற்கான சில விஷயங்களை நீங்கள் செய்யுங்கள் என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. இதை நீங்கள் மறந்துடாமல்
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம். ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க. சாட்டை எடுத்து நாட்டுக்கு